வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேக்கர் கிட் எக்ஸ்போ யூடியூப் சேனல். போன வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, காலினெக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விஎம்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி காலினெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம், ஃபர்ஸ்ட் பக் பவுண்டரினா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாலிங் காலினெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே ஒரு பக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா HTML இன்ஜெக்ஷன். HTML இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு சிம்பிளான பக் தான், ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேப் மூலியமா போய் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது என்ன மாதிரி பக் அப்படிங்கிறத. இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா bweb.hackup.netன்னு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லாகின்க்கு வந்து பாஸ்வேர்டுக்கு வந்து பக்குன்னு கொடுங்க. லாகின் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா HTML இன்ஜெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதனால HTML இன்ஜெக்ஷன் கெட் மெத்தட்ல கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். HTML இன்ஜெக்ஷன் எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி சர்ச் பண்ற இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளா ஒரு HTML ஹாய் உங்களுக்கு எப்பவுமே தெரியும், கெட் மெத்தட்னா உங்களுக்கு வந்து URL வந்து பேராமீட்டர்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம் அது வந்து ஹாயின் வந்துருக்கு, லாஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம் அது வந்து ஹாயின் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே பேராமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வணக்கம். அதே இது இங்கே வந்து ஹாயினே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? சரி, இது என்ன பக்கான்னு கேட்டிங்கன்னா இது பக் இல்லை. இது பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட்ல போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு HTML இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ண போறேன். HTML இன்ஜெக்ஷனா என்ன? ஒரு HTML ஒரு டேக் H1 டேக். H1 டேக்ல என்ன போட்டாலுமே அதோட சைஸ் வந்து பெருசா கட்டுமா, அந்த இதை நான் உங்களுக்கு பண்ண போறேன். இங்க என்ன பண்ணலாம், வணக்கம். ஸ்பெல்லிங் வந்து மாறிட்டே இருக்கு. லாஸ்ட் நேம் வந்து bwebனே போடும். bwebன்னு கொடுத்துட்டு நான் கோ கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்களா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வணக்கம்ங்கிறது H1 டேக்ல H1 டேக்னா பெருசா பண்ணி காட்டுங்களா சைஸ், அது மாதிரி காட்டியிருக்கா. ஓகே, இதுவே வந்து நான் H2 டேக்லயே போட்டு காட்டுறேன். வணக்கம். பாத்தீங்களா சைஸ் சின்னதா மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன H1 மட்டும் போட்டுட்டு H1 H2 மட்டும் போட்டுட்டு நீங்க என்ன இப்படி காட்டுறீங்க, இது வந்து ஒரு பக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் மட்டும்தான். ஓகே, இப்போ நான் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுல என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த H1 மட்டும் H2 மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் பண்ண முடியாது. நாம இந்த HTML வச்சு நாம ஒரு லிங்கை கூட உள்ள வச்சு நாம இது பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் இதுதான் கொடுத்துருக்கோம். இங்க வந்து என்னன்னா HTML கொடுத்துருக்கோம். HTML கிளிக் பண்ணோம்னா google.com போகும் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு HREFல கொடுத்துருக்கோம். இங்கே இப்போ போல இங்க கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இங்க வந்து பண்ணிருக்கேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இங்க HTML வந்திருக்கு. அப்ப நான் HTML கிளிக் பண்றேன். என்ன வருது, google.comக்கு ரீடைரக்ட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்னா இந்த google.com எடுத்துட்டு நான் இங்க ஒரு ஃபிஷிங் லிங்க்னு வேண்டாம், ஒரு evil.com போடுறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு evil.com வச்சுக்கிறேன். கோ கொடுக்குறேன். எஸ், இங்க HTML வருதா, கிளிக் பண்றேன். evil.comக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இது என்ன மெத்தட்ல கெட் மெத்தட்ல பாஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து URL ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து போஸ்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். போஸ்ட் மெத்தடுக்கு நான் ஒரு டூல் யூஸ் பண்ண போறேன், அதாவது பர்க்ஷூட். கான்ஃபிகரேஷனை பத்தி நான் உங்களுக்கு அடுத்ததா ஒரு வீடியோ போடுறேன். பர்க்ஷூட் கோர்ஸ் எப்படி ஏற்றுறது, அதை பத்தி கான்ஃபிகர் எப்படி பண்றதுன்னு பத்தி உங்களுக்கு வீடியோ போடுறேன். HTML போஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ப்ராக்ஸி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே வந்து ப்ராக்ஸி கான்ஃபிகர் பண்ணிக்கணும்.
wait a minute. Interceptor proxy. Okay. இது பப் ஷூட் வந்து நம்ம எதுக்கு காமனாக யூஸ் பண்ணுவோம்னா ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணி மறுபடியும் அதை நம்ம ஆல்டர் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பப் ஷூட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து போஸ்ட் வந்துருச்சா, இப்போ நான் ஹாய்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சென்ட் ஆகல, பட் இன்னும் ரெக்வஸ்ட் வந்து சென்டிங்லேயே தான் இருக்கு. எங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் வந்து இங்கே கேப்சர் ஆயிருக்குது. ஓகேங்களா, இங்கே கேப்சர் ஆயிருக்கு, இங்கே எனக்கு கேப்சர் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் இங்கே மாத்துறேன். இப்போ நான் என்ன மாத்திட்டேன்னா இப்போ ஜஸ்ட் நான் இன்டர்செப்டர் ஆஃப் பண்ணுறேன். எனக்கு இங்கே ரெக்வஸ்ட், சாரி வெயிட் அ மினிட், சின்ன ஃபால்ட் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு H1 போயிருக்கலாம். இன்டர்செப்டர் ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ஹாய், இங்கே ஒரு ஹாய் போட்டு சென்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஹாய்ன்னு சென்ட் ஆகுது, ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இங்கே வந்து அந்த போன டைம் கொடுத்தோம்ல அதே இது போகிறேன், ஹாய் மறுபடியும் அதே கொடுத்து சென்ட் பண்ணுறேன். எஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் ஆயிருக்கு. இதை நாம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே கட்டுதா, விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். HRIF google.com HTML. இப்போ நான் இதை வந்து சென்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வெல்கம் டு HTML.in. இப்போ போஸ்ட் மெத்தட்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து யூஆர்எல்ல வந்து பெராமீட்டர்ஸ் காட்டாது. கெட் மெத்தட்னா யூஆர்எல்ல பெராமீட்டர்ஸ் காட்டும். இப்போ உங்களுக்கு HTML இன்ஜெக்ஷனை பற்றி ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஒரு HTML டேக்ஸை வச்சு எப்படி நாம ஒரு இன்ஜெக்ஷன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கிராஸ் கைட் ஷிஃப்டிங் XSX அட்டாக் பற்றி பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?